ஸோ அவங்க வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துட்டு பாருங்கள். சுட் பி கால் இட் விர்ச்சுவல் வேர்ல்ட்ஸ் ஆர் த மெட்டாவர்ஸ். ஸோ விர்ச்சுவல் வேர்ல்டு தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நாட் எக்ஸாக்ட் ரியல் வேர்ல்டு. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ரியல் வேர்ல்டோட லேண்ட் எப்படி ஆகும் நான் தாஜ்மஹால் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் அந்த மாதிரி அவங்க பண்ணல. ஸோ விர்ச்சுவல் வேர்ல்டு அண்ட் த மெட்டாவர்ஸ் ஆஃபன் ரெஃபர் டு தி சேம் கான்செப்ட். பார்த்தீங்களா, விர்ச்சுவல் வேர்ல்டு அதுவும் மெட்டாவர்ஸுங்கிறது என்ன, ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு தானே. ஸோ அந்த விர்ச்சுவல் வேர்ல்டு, அதாவது இந்த வேர்ல்டு மாதிரியே, இந்த எர்த் மாதிரியே ஒரு விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளைட் எல்லாம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி, பில்டிங்கில் இப்படி இருக்கும் டிசைன் பண்ணி அதை உங்களுக்கு பை பண்ணி உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உள்ள கோகோ கோலா கம்பெனி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் போர்டெலாம் போட்டு உங்களுக்கு வந்து நிறைய மக்களை வர வச்சு உள்ளே பார்க்க வைப்பாங்க. அதுதான் வந்து ப்ராஜெக்ட். இது எக்ஸாக்ட் சேம் ப்ராஜெக்டை வந்து கேமாக வந்து சாண்டு மனா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லிட்டில் பிட் பிஸ்னஸாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு காயின் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கூட முதல்ல புல்லிஸாக நான் சொன்னேன், டெலகிராம்லையும் சொல்லியிருக்கிறேன், இதுலேயும் சொல்லியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் எர்த் அப்படிங்கிறது NXTT அப்படிங்கிற ஒரு காயின் இருக்கும், அதை போய் பாருங்கள். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லேண்ட் வந்து ரியல் லேண்டே வந்து டாப் வியூவிலேருந்து நீங்கள் வந்து கால் பண்ணி இவ்வளோ லேண்டு தாஜ்மஹால் வாங்கிக்கலாம், நம்ம எதை வேணால் டெம்பிளோ மாஸ்கோ இல்லை நமக்கு பிடிச்ச இடமோ எதை வேணால் நீங்கள் டவரு பாரிஸ் டவர் எதை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அதுக்குண்டான காஸ்ட் வந்து விர்ச்சுவலாக வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. பட் ஏன் அந்த காயின் அந்தளவுக்கு மூவ் ஆகலைன்னா, அந்த நெக்ஸ்ட் எர்த்தோட காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிகனுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. பாலிகனுக்கு தான் வந்து அதிகமாக வந்து காசை ஈட்டி கொடுக்குது, நெக்ஸ்ட் எர்த்துக்கு கிடையாது. அதனால அந்த மெட்டாவர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஆகலை. ஸோ இப்போ ரியலியோவில் வந்து வேறு என்ன பண்ணலாம், அப்போ ஏன் இந்த அளவுக்கு பூம் ஆச்சு, இந்த அளவுக்கு வந்து பேசப்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லேண்டை தவிர்த்து ஆக்சுவலாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கான்செப்ட் போயிட்டிங்க அப்படின்னா ரியலியோ நெட்வொர்க் RSTங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. LMX அதாவது லிக்யூட் மைனிங், இது பிட்காயின் மைனிங் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. ஸோ ரியலியோ வந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரியலியோ அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் உள்ளே க்ரியேட் பண்ணி அவங்க ஒன்றா கொண்டு வரும்போது நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, இப்போ கோல்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம், சில்வர் ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம், மேபி டுமாரோ வந்து ரியல் வேர்ல்டு எர்த்து லேண்டு ப்ராஜெக்டே கொண்டு வரலாம், லேண்ட் ஷேர் மாதிரியே இங்கே கொண்டு வரலாம். ஸோ அந்த பர்டிகுலர் நீங்கள் காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரியலியோ நெட்வொர்க், அதாவது ரியோ காயின் நீங்கள் வாங்கி கவர்னன்ஸு ஓட்டிங்கு ஃபீஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த நெட்வொர்க் போகும். அதனால தான் வந்து இப்போ அந்தளவுக்கு ஹைப் இருக்குது. பட் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் உண்மை சொல்லணும்னா உண்மை அதுதான். பிட்காயின் மைனிங்க்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ரியல் வேர்ல்டில் இருக்கிற எனர்ஜி தானே, அதை வந்து என்னமோ சம்திங் உள்ளே வந்து அது எப்படிங்கிற டோக்கனாமிக்ஸு ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் உள்ளே படித்து பார்த்தா தான் தெரியும் அல்காரிதம். பட் ரியல் வேர்ல்டில் நடக்கக்கூடிய அந்த பிட்காயின் மைனிங் ப்ராசஸை வந்து இங்கே டோக்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வியூ ப்ராஜெக்ட் பேஜுக்கு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த RST அப்படிங்கிறது அது தனி ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து ரியலியோக்கு வந்து அந்தளவுக்கு ஹைப் ஆக்சுவலாக. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இப்போதைக்கு வந்து ரியலியோ பெஸ்ட்டு தான். ஆக்சுவலாக வந்து வி ஆர் ஏர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியாது. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டைப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி காப்பி தான் ரியலியோட லேண்ட் ப்ராஜெக்ட். நிறைய பேர் லேண்ட் அப்படியே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க, கிடையாது. ஸோ கரண்ட்லி தேர் ப்ராஜெக்ட்ஸ் இன்வால்விங் மில்லியன் ஸ்டாண்டர்ட் டோக்கன் RSTங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா எனக்கும் அது நல்லா தெரியல. பிட்காயின் மைனிங் கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது நீங்கள் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் அந்த ப்ராஜெக்டில் போய் நீங்கள் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் மேலே வேணும், ஒரு ரியலியோ பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் செப்பரேட்டாக கூட வீடியோ போடுறேன். பட் இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் டோக்கனைசேஷன் ப்ளஸ் ரியல் வேர்ல்டு லேண்டு கோல்டு தான் மெயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன், NFTயும் எடுத்துக்கிட்டேன். பட் அதர் சென்சிட்டிவ் டேட்டா இந்த மாதிரி டேட்டாவும் வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரியலியோ நெட்வொர்க்கா இல்லை எந்த மாதிரி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் போய் அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச காயின்ஸ் வந்து நான் டக்குன்னு சொல்லிடுறேன். சென்ட்ரிஃபியூஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ரியல் வேர்ல்டில் நடக்கக்கூடிய ஃபைனான்ஸ் ப்ராசஸை வந்து அப்படியே டிஜிட்டல் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக என்ன நடக்கும், நீங்கள் போய் கடன் வாங்குவீங்க, நீங்கள் போய் அடமானம் வைப்பீங்க, நீங்கள் போய் வேறு என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே நான் அந்த வட்டி இதுக்குள்ளே போக மாட்டேன், ஏன்னா அது ஹலால் கிடையாது. பட் அது சார்ந்த நிறைய விஷயம் இருக்குது. கிரெடிட் கான்செப்ட்டு, டெப்ட்டுங்கிற கான்செப்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும் மேபி. பட் அதை அப்படியே டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் போய் ஒரு லோன் எடுக்கிறது 1 lakhஸோ இல்லை 10 lakhஸோ இல்லை ஹோம் லோன் 50 lakhஸோ 1 crore எடுக்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. பட் ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி எடுப்பாங்க. இப்போ முகேஷ் அம்பானி பார்த்தீங்க அப்படின்னா
பேரலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து அமெரிக்காலேருந்து வாங்குவார். அதை தான் வந்து ரிலையன்ஸோட பெட்ரோலுக்கு வந்து செல் பண்ணுவாங்க. அப்போ வந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு அங்கேருந்து ஏதோ லோன் வாங்குவாங்க. ஸோ அப்போ அந்த கண்ட்ரி விட்டு கண்ட்ரிலாம் மாறும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஃபீ நடுவில் கொடுக்க வேண்டியது வரும், நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்டாக வந்து சென்ட்ரிஃபியூஸ். அதே தான் வந்து கோல்டு ஃபியூஸ் ஏதோ கோல்டு ஃபின்ச் சம்திங் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டும் அது ஒன்று தான். அதில் சென்ட்ரிஃபியூஸ் தான் வந்து டாப். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க டஸ்க்கும் அதே தான் பண்ணுறாங்க. டஸ்க்கு வந்து அதாவது இப்போ நீங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அவங்களோட அல்காரிதம் பண்ணுற செய்முறை, டோக்கனாமிக்ஸோட கான்செப்ட், வேல்யூ எல்லாமே வந்து அவங்க நிர்ணயித்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். ஸோ அதில் நீங்கள் யாரை நம்புறீங்க, யார் யார் பேக்கர்ஸு, யார் யார் பார்ட்னர்ஷிப்ஸு, யார் ஃபண்டிங்கு, டெவலப்மெண்ட் டீம் எத்தனை பேர், யார் டெய்லி டெவலப் பண்ணுறா, அதங்கிற பொறுத்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அதில் நம்ம வந்து பின்னாடி டைம் கிடச்சா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிஎஃப்ஜியும் கோல்டு ஃபின்ச்சும் சூப்பர். அதில் சிஎஃப்ஜி வந்து பெஸ்ட்டு. பாலிமர்ஸ் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. இப்போ மேப்பிள் பார்த்தீங்கன்னா அதே தான். மோஸ்ட் ஆஃப் தி ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் வந்து ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு கேபிட்டல் ஃபைனான்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களும் வந்து லெண்டிங்க்கு தான் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லெண்டிங் தான். பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, கம்பெனி டு கம்பெனி, அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஈஸியாக கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க அதே கான்செப்ட் தான். டஸ்க்கு அந்த இவங்க அவங்க பண்ணுற கான்செப்ட் தான். பெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஈல்டு, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கம்பெனிஸ் வந்து அந்த வந்து டோக்கனைஸ் பண்ணுறாங்க. அதாவது வேல்யூ. இப்போ எத்திரியம்னா நீங்கள் எத்திரியம் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். எத்திரியம், தாய், ஸோ நீங்கள் யூஎஸ்டிடி, பைனான்ஸ், எத்திரியம், ஆர்பிட்ரம் இந்த மாதிரி செயினுக்கு இருக்கக்கூடிய காயின்ஸ் இல்லை பர்டிகுலர் செயின்ஸை வந்து நீங்கள் இங்கே வந்து ஸ்டேக் பண்ணி ஏபிஐ வாங்கிக்கலாம். நீங்கள் அதுக்கு உண்டான ரிவார்ட்ஸு அதில். பட் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இதில் இல்லை அப்படிங்கிறதுனால, அதில் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் பெருசாக வந்து இதில் வந்து கவனத்தை செலுத்துறதில்ல. பட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இது பெண்டல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு டிஎம்எக்ஸ், ஜிஎன்எஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஈல்டு ப்ராஜெக்டில் இருக்கும், ஈல்டு ஃபைனான்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. பாலிமர்ஸ், மேப்பிள், பெண்டல் இது எல்லாமே வந்து ரீசெண்டாக ரொம்ப ஹைப் கொடுக்குறது தான். பட் நான் உள்ளுக்குள்ளே ரொம்பவே வந்து டீட்டெயில்ஸாக உள்ளே போனது கிடையாது. அதெல்லாம் வந்து பைனான்ஸு லிஸ்டிங்னு நினைக்கிறேன், எம்பிஎல் பெண்டல்லாம். நெக்ஸ்டராக வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஒருத்தர், புகழ்னு சொல்லி, கிரிப்டோ புகழ். அவங்களோட வீடியோவில் போய் பாருங்கள். அப்புறம் எல்சிஎக்ஸ் காயினை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டு லண்டன் சொல்லி ஒருத்தர் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர். அவர் யூகேல இருக்கார். அவர் எல்சிஎக்ஸில் வந்து ரொம்ப புல்லிஸாக இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஎக்ஸும் சேம் பண்ணுறாங்க. என்ன வேலை பண்ணுறாங்கன்னா சிஎஃப்ஜி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் சிஎஃப்ஜி அளவுக்கு கிடையாது. சென்ட்ரிஃபியூஸ் வந்து வெரி லெவலில் வந்து அப்ரூவ் வாங்கி பண்ணுறாங்க. பட் எல்சிஎக்ஸ் வந்து யூகே, அதாவது யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும் பண்ணுறாங்க. அது போக ஓனாக வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சும் வச்சுருக்காங்க. அதுக்கும் வந்து அவங்க வந்து லைசன்ஸே வச்சுருக்காங்க, யூகே ஜோனுக்கு மட்டும். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ரியல் வேர்ல்டு அசெட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் பண்ணுறாங்க. ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஒர்க் வந்து மல்டிபிள் கண்ட்ரிஸ், மோர் தென் 20 கண்ட்ரிஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் டோக்கன் ஃபை ரீசெண்டாக கேட்டுருந்தேன், பட் நான் அனலைஸ் பண்ணலை. லியோஎக்ஸ் நான் சொல்லிட்டேன். அதாவது லக்ஸுரி திங்கை நீங்கள் வாங்க போகும்போது பிரச்சனை என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா டூப்ளிகேட்டு பண்ணிடுவாங்க. அது இண்டிவிஜுவலாக யூனிக்காக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும், டிஜிட்டல் டோக்கனைஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் லியோஎக்ஸ். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா டோக்கனாமிக்ஸ் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னும் வந்து வெளியில் வர வேண்டியது இருக்குது. அவங்க பேர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேர்னும் பண்ணிட்டு வராங்க. பட் ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரீட்டைலர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. அதாவது யூட்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெரி வெல் செட்டில்டு விஐபி வேல்ஸ் தான் வந்து இந்த டோக்கன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 200 கோடி கொடுத்து யார் இந்த ரோல்ஸ் ரைஸ்லாம் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி இது ப்ராஜெக்டில் போய்க்குவாங்க. மேபி அதில் ஒரு 1 கோடி வந்து ஃபீயாவோ இல்லை ஏதாவது சம்திங் டோக்கனில் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணும்போது இந்த வேல்யூ கூடும். பட் வென் ரீட்டைலர்ஸ் இன்டு த ப்ராஜெக்ட் அப்போ தான் வந்து ரியலாக வந்து ஹியூஜாக வந்து பம்ப் ஆகும். இதில் ரீட்டைலர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடிய இப்போ ஏதாவது ஒரு கேமிங்காவோ இல்லை இதே வந்து கான்செப்ட் வந்து ஒரு கேமிங்காக வச்சு பண்ணியிருந்தாவோ ஒரு ரீட்டைலர்ஸ் உள்ள வந்து பம்ப் பண்ணியிருப்பாங்க. பட் இதான் அதனால தான் வந்து அதிகமாக பம்ப் ஆகிறதுக்கு ரீசன். அதாவது இது வந்து ரியலாகவே ஒரு ப்ராஜெக்ட், ஹியூஜ் ப்ராஜெக்ட், ஹியூஜ் எப்படி சொல்கிறது, ஒரு பொட்டென்ஷியலான ப்ராஜெக்ட். பட் இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும்.
ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். லியோ அதுக்கப்புறம் ரியோ பற்றினா அதான் சொல்லிட்டேன். டியா எக்கச்சக்கமான காயின் இருக்குது. இதில் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சுது ப்ராப்பராக ரியல் வேர்ல்டில் பண்ணுறாங்க, இல்லை ப்ரோ இந்த மாதிரி கேமிங்கில் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதோ காயின் தெரிஞ்சுன்னா எனக்கு அதை பிங் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை செக் பண்ணி நான் சொல்கிறேன். காயினில் வந்து நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலியோ அப்படி தான் சொல்ல முடியும். சிஎஃப்ஜி, மேப்பிள் எல்லாமே வந்து கோல்டு ஃபின்ச் எல்லாமே ஒரே மாதிரி ஃபைனான்சியல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. பெண்டில் எல்லாமே அதில் யூனிக்காக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎக்ஸ், நெக்ஸ்ரா, ரியோ. ஸோ அது வந்து ரியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரலாம். அதனால் இது ரொம்ப நம்பர் 1 புல்லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போதைக்கு மேபி நெக்ஸ்ட் இயரில் இந்த டோட்டல் செக்டரே வந்து வேறு ஏதாவது புது காயின்ஸ் வருது அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறம் டஸ்க்கும் நல்ல காயின் தான், போல்காலியோ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரியலியோ, லியோ அதாவது கலீலியோ, நெக்ஸ்ரா இந்த 3 தான் வந்து நான் டாப் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.